ASPN அகாடமி வரப்போற 2026 குரூப் 4 எக்ஸாம்ல அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்க கையில வாங்குற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லயே குரூப் 4 எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்க முடியும் அப்படிங்கறத பத்தின சீரீஸ் தான் இந்த வீடியோஸ். இந்த சீரீஸ்ல ஆல்ரெடி நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பேசிக் இதை பத்தின கிளியர் கட் ஐடியால இருந்து உங்களுக்கு எல்லாமே, இப்ப நீங்க டிஎன்பிஎஸ்னா என்னன்னே தெரியல, நான் உள்ள வந்திருக்கேன் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த சீரீஸ்ல இருக்கு. பார்ட் 1ல இருந்து பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப இந்த வீடியோ தான் ஃபைனல் வீடியோ. இதுல நான் என்ன உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறீங்க, மத்தவங்களை விட எப்படி டிஃப்ரெண்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஸ்மார்ட்டா ஈஸியா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்க போறீங்க, அதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 எக்ஸாம கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பா இந்த அளவுக்கு கட் ஆஃப் ஸ்கோர் இருக்கணும். 170 பிளஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த 170 பிளஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொன்றிலையும் எவ்வளவுன்னு ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோவை இதெல்லாம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். தமிழ்ல அட்லீஸ்ட் 90 பிளஸ், ஜிகேல 60 பிளஸ், மேக்ஸ்ல 20 பிளஸ் கண்டிப்பா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த பிளஸ் அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷன் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது 91ஆவும் இருக்கலாம், 99ஆவும் இருக்கலாம். அது உங்களோட திறமையை பொறுத்தது. ஆனா 90 பிளஸ் நீங்க கண்டிப்பா எடுக்கணும் அப்படிங்கறத எய்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பிளான் வச்சீங்கன்னா 170 பிளஸ் ஈஸியா எடுத்துடலாம். 170 பிளஸ் நீங்க போயிட்டீங்கனாலே பயப்படாம கன்ஃபியூஷன் இல்லாம நீங்க தாராளமா போஸ்டிங்காக வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைச்சிரும். ஓகே மேடம், இந்த 170 பிளஸ் எடுக்க நான் எதெல்லாம் படிக்கணும்? ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது தமிழுக்கு. உங்களோட நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு 10 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னா 5 மணி நேரம், 8 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னா 4 மணி நேரம், அந்த 50% உங்களோட ப்ரையாரிட்டி முழுக்க ஃபர்ஸ்ட் தமிழுக்கு தான் இருக்கணும். ரெண்டாவது 25% உங்களோட டைமை நீங்க மேக்ஸுக்கு ஒதுக்கணும். மீதி இருக்க 25% ஜெனரல் ஸ்டடீஸுக்கு ஒதுக்கணும். இப்படிதான் உங்களோட 100% ப்ரையாரிட்டி இந்த கேட்டகரியில நீங்க ஆர்டர் பண்ணி படிக்கணும். இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியிருக்கும். இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெய்லி ஒரு 1 hour அந்த மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். டெய்லியும் கூட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருந்து படிக்கிறதா இருந்தா நீங்க ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு மந்த்தை கம்ப்ளீட் பண்ற மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். அதனால இதெல்லாம் அடுத்தடுத்த ப்ரையாரிட்டி தான். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்க போறீங்க. இவ்வளவுதான் நீங்க மொத்தம் ஃபோக்கஸ் பண்ண போற ஏரியாவே இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இதை ஒவ்வொன்னையும் எப்படி நம்ம தெளிவா படிக்க போறோம்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சிலபஸ் என்னங்கறத கொடுத்துட்டேன். அதுல தமிழ எப்படி பிரிச்சு என்ன மாதிரி நீங்க படிக்க போறீங்க, மேக்ஸுக்கு எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு தனித்தனியா தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழ். தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல 7 யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி நம்மளுக்கு சிலபஸ்ல. அந்த 7 யூனிட்டை எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா, யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே பிராக்டிஸ் பகுதி, கிராமர். சரியா? முழுக்க முழுக்க கிராமர் தான் இருக்கும். இதுல நீங்க மனப்பாடம் பண்றதுக்கான வேலை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப கிராமர்ல மனப்பாடமே இல்லையானா இருக்கு. டெபினிஷனு, நிறைய வகைகள், இதெல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழிக்கான மீனிங், இதெல்லாமே இங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி தான் வரும். மற்றபடி காமனா பார்த்தா யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு கிராமர் பார்ட் தான். மனப்பாட பகுதி ரொம்ப ரொம்ப கம்மி, 10% தான் இருக்கும். மீதி 90 நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், மேக்ஸ் மாதிரி. அதனால இதுக்கு பெருசா உங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. டைமும் நிறைய எடுக்காது. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு யூனிட்டை 2ஆவோ 3ஆவோ டிவைட் பண்ணிட்டு அதுல இல்ல ஒரு தலைப்பா நீங்க பார்த்தா கூட போதும். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு நான் பிரித்தது சேர்த்தது படிக்க போறேன், நாளைக்கு இணை எழுத்துக்கள் மட்டும் படிக்கிறேன், அடுத்த நாள் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மட்டும் படிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க கொண்டு போனாலே தமிழை தாராளமா 2 மாசத்துல முடிச்சிட முடியும். ஓகேவா? நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும்.
அடுத்தது இந்த யூனிட் 7. ஏன் இந்த யூனிட் 7 மட்டும் தனியா பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இது கொஞ்சம் மனப்பாட பகுதி. நிறைய நீங்க வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மனப்பாட பகுதி தான் வந்து இந்த யூனிட் 7. அப்ப இந்த மனப்பாட பகுதியில இதை நீங்க 2ஆ பிரிக்கலாம். இதுலயுமே சிலபஸ் படி 1 திருக்குறள். திருக்குறள் பார்ட் கொஞ்சம் இருக்கும். திருக்குறள் ரொம்ப நிறைய முக்கியமான பிளேஸ் இதுல ரோல் பண்ணுது. 2வது வந்து தமிழ் அறிஞர்கள். தமிழ் அறிஞர்களை பத்தின லெசன்ஸ் எல்லாம் நீங்க படிக்க வேண்டியிருக்கும். இது 2ஆ பிரிச்சுக்கோங்க. திருக்குறளுக்குன்னு சொல்லி டெய்லியும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஏன் அப்படின்னா, திருக்குறளை ஜஸ்ட் ரீட் பண்ணேன், நான் மீனிங் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு படிக்க கூடாது. நம்மளுக்கு கொடுத்துருக்கதே மொத்தம் 20 அதிகாரம் தான். அதுல ஒரு 200 பாடல் பகுதி தான் இருக்கும். அதுல ஆல்ரெடி ஒரு மினிமம் 50ஆச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச குறள் தான் இருக்கும். அப்ப மத்தது எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்படி மனப்பாடம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதிடலாம். ஃபில்லப்ஸ் மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, அதோட மீனிங் கேட்டாலும் சரி, இல்ல அதுல இருக்க வார்த்தைக்கு பொருள் கேட்டாலும், இல்ல அதோட இருக்க வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங் கேட்டாலும், எப்படி கேட்டாலும் அந்த குறள் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம ஆப்ஷன் இல்லாட்டி 4 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் திருக்குறள். அதனால இப்போ உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நான் வந்து திருக்குறள் ஒரு நாளைக்கு 10 குறள் கூட ஈஸியா மனப்பாடம் பண்ணுவேன்னா நீங்க படிங்க, மிச்சம் இருக்க டைம்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு திருக்குறள் மனப்பாடம் பண்றது கஷ்டம்னா ஒரு நாளைக்கு 2 குறளா படிங்க, இல்ல ஒன்னொன்னா கூட படிங்க. இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களா இருந்தா ஒன்னொன்னா நீங்க படிச்சா கூட எக்ஸாம்குள்ள எல்லா திருக்குறளையும் சூப்பரா படிச்சு முடிச்சிடலாம். ஒரு திருக்குறள் படிக்க ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? படிச்சு முடிச்சு மீனிங் எல்லாம் பார்த்து அதை திரும்ப சொல்லி பாக்குறதுக்கு. அப்படி நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ தமிழ் எப்படி பிரிக்க போறீங்க? யூனிட் 1ல இருந்து 6 ஒவ்வொரு தலைப்பா ஒரு நாளைக்கு பார்க்க போறீங்க. யூனிட் 7 வரும்போது திருக்குறளையும் தமிழறிஞர்களையும் தனித்தனியா படிக்க போறோம். திருக்குறளுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவும் வரும், 14 கீழ்கணக்கு நூல்களும் கொஞ்சம் வரும். அதெல்லாமே ஒரே பகுதி உங்களுக்கு. அப்போ நீங்க டெய்லியும் படிக்கும்போது யூனிட் 1ல இருந்து 6ல இருந்து ஏதாவது ஒரு தலைப்பு, திருக்குறள்ல ஒரு 5 குறளோ 2 குறளோ 10 குறளோ படிக்க போறீங்க. இப்படி படிச்சுட்டே வந்தாலே உங்களுக்கு சூப்பரா கவர் ஆயிடும். நெக்ஸ்ட், இதுதான் எல்லாருமே பண்றது, காமனா எல்லாரும் பண்ற விஷயம் இதுதான். ஆனா நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ண இல்லையா, நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன்னீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த கூடுதல் குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன மேடம் கூடுதல் குறிப்புகள் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல தமிழ் கூடுதல் குறிப்புகள் அப்படின்னே ஒரு இது இருக்கும். நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்திலையும் சேர்த்து தமிழ் அறிஞர்களும் அதே மாதிரி அவங்களோட இயற்பெயரும். இப்ப நம்ம இதெல்லாம் சிலபஸ்ல வந்து டைரக்டா கேட்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் தமிழ் சம்பந்தப்பட்டது நம்மளுக்கு காமனா கொஸ்டின்ஸ் வெளியே இருந்து வரும்போது அந்த கொஸ்டின்ஸை யார் அழகா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்கதான் தமிழ்ல 90+ ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ தமிழ் இப்ப ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட இயற்பெயர் ஓகேவா, அதே மாதிரி சிறப்பு பெயர் இருக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். அந்த சிறப்பு பெயர்கள், அவங்க ஒவ்வொரு ஆசிரியரும் எழுதின நூல்கள், அவங்க பெற்ற விருதுகள், அது மாதிரி அவங்க என்ன பதவி வகிச்சாங்க, அவங்களோட பதவி, முதல் அரசவை கவிஞரா இருந்திருப்பாங்க, குலோத்துங்க கிட்ட வந்து அரசவை கவிஞரா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பட்டங்கள் விருதுகள்லாம் இதுல வந்துடும். சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்களா, தமிழ் அன்னை விருது வாங்கினாங்களா, தமிழக அரசோட விருது வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அவங்களோட நூல்கள், விருதுகள், சிறப்பு பெயர்கள் இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இலக்கணம்னு பார்த்தோம்னா இலக்கணத்துல இந்த வகைகள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். தலை எத்தனை வகைப்படும், தொடை எத்தனை வகைப்படும், பகுபதம் எத்தனை வகைப்படும், ஓகேவா, ஆகுபெயர் எத்தனை வகைப்படும், இப்படி வகைகள் கேட்டேன்னே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இந்த வகைகளை மட்டும் தனியா பிரிச்சு ஒரு டேப்லெட், இது எல்லாமே உங்களுக்கு டேப்லர் காலம் மாதிரி அழகா நான் கொடுத்துருப்பேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, சிலபஸ்ல கூட இது கிடையாது. இதெல்லாம் கூடுதலா நீங்க எக்ஸ்ட்ராவா படிச்சு வச்சுக்கிற போறீங்க. இது நம்மளுக்கு எப்பயுமே தமிழ்ல வந்து 100 மார்க்ல ஒரு 10 இல்ல ஒரு 5-7 கொஸ்டினாவது சிலபஸை தாண்டி வெளியே போவாங்க. அப்ப இந்த நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் உங்களை மத்தவங்ககிட்ட இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போகுது. ஓகேவா? அப்ப தமிழ் இவ்வளவுதான் நீங்க படிக்க போறீங்க. இதுல நீங்க கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ்
மேக்ஸ்ல வந்து இதே மாதிரி எப்படி நீங்க டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேக்ஸை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாபிக் வைஸா தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க, புக் வைஸா கிடையாது. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஸ் ஆயிரும், நிறைய மாடல்ஸ் அதுல இருக்காது. எல்லா ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற பேசிக் மாடல்ல இருந்து டஃப் மாடல் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க டாபிக் வைஸ் பாக்குறீங்க. டாபிக் வைஸ் பார்த்தா மேஜர் டாபிக், அதாவது டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த பரப்பளவு, கொள்ளளவு, இந்த மாதிரி சுருக்குக, இப்படி பெரிய டாபிக்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் அப்படின்னு சொல்லி தனியா அந்த தடவை பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, 10 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு, அதுல ஒரு 7 டாபிக் இருக்கும். இது வந்து சின்ன சின்னதா இருக்கும் டாபிக் வைஸ். இந்த ஃபர்ஸ்ட் 7 டாபிக் தான் பெரிய டாபிக்ஸ். இந்த ரீசனிங்ல வர்றது எல்லாமே சின்ன சின்னது, வயது கணக்குகள், பகடை கணக்குகள், கேலண்டர் சம்ஸ், அது மாதிரி திசைகள், ரிலேஷன்ஷிப்பு, பிளட் ரிலேஷன், நம்பர் சீரீஸ், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறது, இப்படிதான் இருக்கும். அதனால இது ரொம்ப ஈஸி. அப்ப நீங்க எப்படி பண்ண போறீங்க, ஒரு 1 வீக் எடுத்துக்க போறீங்க. அந்த 1 வீக்ல ஒரு டாபிக் மட்டும் நீங்க எடுத்துக்க போறீங்க. அந்த ஒரு டாபிக்ல பேசிக் மாடல்ல இருந்து டஃப் மாடல் வரைக்கும் எத்தனை டைப்பான மாடல்ஸ் எல்லாம் இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நேரம் மற்றும் வேலை இருக்கு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்கு. அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பேசிக்கா என்னென்ன சம்ஸ் வரும், அடுத்து மீடியம் லெவல்ல எது வரும், டஃப் லெவல்ல எந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வரும், எல்லா மாடலையும் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. பிளஸ் ஒரு நோட்டு போட்டு எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தலைப்புன்னு போட்டு எழுதிருக்கீங்கன்னா அதுல டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 சொல்லி அந்த டாபிக் வந்து அந்த நோட்ல உங்களுக்கு இருக்கணும். அந்த டாபிக் முடிஞ்சோடனே அடுத்த 2வது டாபிக் பெர்சன்டேஜ், சதவீதம் போட்டு டைப் 1 பெர்சன்டேஜ்ல முதல் மாடல் எப்படி வரும், கொஸ்டின் இருக்க போது நீங்களே ஆன்சர் டிரைவ் பண்ணி மார்க் பண்ணி இப்படி வச்சுக்க போறீங்க. 2வது மாடல் இப்படி போட்டு நீங்க நோட்டை டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் இல்ல, ஒரு வாரத்துக்கே ஒரு டாபிக் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த நோட்லயும் எழுதிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் முடியும் போது உங்களுக்கு மேக்ஸுக்கான மெட்டீரியல் உங்க கையில பக்காவா ரெடி ஆயிடும். அதுதான் நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, உங்களோட ஓன் நோட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸுக்காக நீங்க எந்ததையும் தேடி ஓடக்கூடாது. தமிழுக்கு நீங்க நோட்ஸ் எடுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு இருக்கிற மெட்டீரியலை வச்சு அப்படியே படிங்க. ஏன்னா அங்க லைன் பை லைன் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அதுல உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட். வேணா கூடுதல் குறிப்புகளை மட்டும் தமிழ்ல நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆனா மேக்ஸுக்கு கண்டிப்பா நோட்டு போட்டு எழுதியே ஆகணும். ஓகேவா? அப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்க பண்ணும்போது அந்த 1 வீக்ல ஒரே ஒரு டாபிக் இந்த ரீசனிங்ல இருந்து ஆட் பண்ணிக்கிறீங்க, இதுல இருந்து ஒரு டாபிக், ரெண்டையும் சேர்த்து. ஏன்னா இதுல வந்து 6-7 நாள் உங்களுக்கு கிடைக்குது. அந்த 7 நாள்ல ஒரு நாள் வந்து நீங்க இந்த ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக் பார்த்தாலே போதும். 7 வாரத்துல மொத்தம் உங்களுக்கு இந்த எல்லா மேக்ஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம மேக்ஸ்ல நீங்க எது அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? நீங்க ஒரு டாபிக் முடிஞ்சோடனே அந்த டாபிக் ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படியும் பார்க்கலாம். இல்ல மொத்த டாபிக்கும் நான் படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாக்குறேன் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம். அது உங்களோட இஷ்டம். அதே மாதிரி டெஸ்ட் பிராக்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். மேக்ஸ் மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் உங்க கை மேக்ஸை கிறுக்கிக்கிட்டே இருக்கணும். அது நீங்க பார்த்துக்கிட்டே போட்டாலும் சரி, பார்க்காம போட்டாலும் சரி, வேறவங்க போடுறத காதுல கேட்டு போட்டாலும் சரி, ஆனா உங்க கை மேக்ஸ போட்டுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது. அது புரியுதோ புரியலையோ நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்ல போகும்போது எப்படி நான் பண்ணினேன்னு எனக்கே தெரியல அப்படின்னுவீங்க, 25 out of 25 வந்துடும். ஆனா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நீங்க இதை பண்ணணும். அதுக்காக ரொம்ப ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு மார்க் வராதுன்னு நான் சொல்லல. மேக்சிமம் உங்களால நாட்களை வந்து ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிறதும் உங்களை பொறுத்ததுதான். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்த்துட்டு அன்னைக்கு சாயந்தரமே நீங்க பார்த்த மாடல்ல இருந்து ஒரு 2-3 சம் போட்டு பார்க்கலாம். டெய்லி டெஸ்டா போடலாம், இல்ல வீக்லி டெஸ்டா போட்டு பார்க்கலாம், இல்ல மந்த்லி டெஸ்டா போட்டு பார்க்கலாம். அது உங்களோட இஷ்டம். மேக்ஸ்ல நீங்க பண்ண போறது இது மட்டும்தான். டாபிக் வைஸ் 7 இருக்கு, ரீசனிங் வைஸ் 7 இருக்கு. இதுல ஒரு டாபிக் எடுத்து 1 வீக் ஃபுல்லா அதை நல்லா தரோவா அனலைஸ் பண்ண போறீங்க. நான் வேகமாவே முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போலாம்னா இப்ப இருந்து நீங்க படிக்கிறதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. நீங்க அந்த 1 வீக் முழுக்க அந்த டாபிக்கை எவ்வளவு அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அடுத்த வீக் நீங்க இன்னொரு டாபிக் எடுத்தா போதுமானது. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது
ஜிகே, ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸுக்கு நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா, மொத்த சிலபஸையும் தூக்கி வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். முக்கியமான ஒரு 120 லெசன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்க போறீங்க. அந்த 120 லெசன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் ஜிகே அப்படின்னு ஒரு புக்கு போட போறீங்க. நோட் புக்கு லெசன் 1 அப்படின்னு போட்டு, நீங்க இந்திய அரசியலமைப்புன்னு வச்சுக்கோங்க, பாலிட்டியில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்புன்னு போட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த நோட்ஸ் முடிஞ்ச பிறகு லெசன் 2 அப்படின்னு இன்னொரு பேஜ்ல போடுறீங்க. அடுத்த லெசனை ஸ்டார்ட் பண்றீங்க, வரிசையா எழுதுறீங்க. இப்படியே 120 லெசன் வரைக்கும் ஒரு நோட்ல உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கிற ஜிகே மெட்டீரியல் உங்களோடது. நீங்க எந்த ஒரு சேனல்லையும் போய் எனக்கு மெட்டீரியல் கொடுங்க, எனக்கு பிரிண்ட் அவுட் கொடுங்க, எனக்கு புக்கு கொடுங்கன்னு நீங்க தேட தேவையில்லை. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ வர்ற எக்ஸாம் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நீங்க குரூப் 2 குரூப் 1 போனாலும் இந்த மெட்டீரியலே உங்களுக்கு தாராளமா போதுமானதா இருக்கும். ஈவன் உங்க பசங்களுக்கு சொல்லித்தர்றது வரைக்கும் இது போதுமானது. இது ஒரு பொக்கிஷம். நீங்க ப்ரிப்பேர் பண்ற இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒரு கவர்மெண்டே ப்ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல். சரி, அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால முக்கியமான 120 லெசனை எப்படி மேடம் நான் சூஸ் பண்றது, அதை சொல்ல மறந்துட்டேன் இல்லையா உங்களுக்கு. ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி தமிழுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பு வைஸா ஒவ்வொரு லைனுக்கும் தேவையான மெட்டீரியல் நம்மளோட சேனல்ல இருக்கு. ஒரு தலைப்பு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த தலைப்புக்கு என்ன படிக்கணும், அதுக்கு ஸ்கூல் புக்ல என்ன கண்டென்ட் இருக்கு, ஓல்டு புக்ல என்ன கண்டென்ட் இருக்கு, பிளஸ் இப்ப நீங்க நம்மளோட சேனல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தலைப்புன்னு வச்சுக்கோங்க, இப்ப இணை எழுத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தலைப்புக்கு உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருப்பேன்னா, விளக்கம் கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்ன, எல்லா தலைப்புக்கும் டெஃபினிஷன் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள், உதாரணம் இருக்கும். அடுத்தது நியூ புக்ல இருக்கிற கண்டென்ட், அந்த தலைப்பு சம்பந்தமா நியூ புக்ல என்ன கண்டென்ட் இருக்கு, அடுத்தது ஓல்டு புக்ல என்ன கண்டென்ட் இருக்கு. இது இல்லாம கூடுதலா நீங்க என்ன படிக்கணும், கூடுதல் குறிப்புகள். கூடுதல் குறிப்புன்றது என்ன அப்படின்னா, இந்த 2 ஸ்கூல் புக்லயும் கொடுக்காம அந்த தலைப்பு சம்பந்தமா நீங்க கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதுல வந்துடும். கடைசியா தேர்வு நோக்கில்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தலைப்புல இருந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கொஸ்டின்ஸும் ஆப்ஷனோட கொடுத்து நான் ஆன்சரும் எக்ஸ்பிளைனும் பண்ணிருப்பேன். ஒவ்வொரு தலைப்புக்கும் இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு இருக்கும். தெளிவா நீங்க வேணா நம்ம சேனல்ல போய் பாத்துக்கோங்க. தமிழ்ல ஒரு தலைப்பு கூட மிஸ் ஆயிருக்காது. ஒவ்வொரு தலைப்பும் இது மாதிரி டீட்டெயிலா இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல தனியா நம்மளுக்குன்னு மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். நீங்க கீழே இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப், டெலகிராம் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தனியா எங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப 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 மினிமமான அமௌண்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூனிட் 7க்கும் அதே மாதிரி நிறைய லெசன்ஸ் வரும். அந்த லெசன்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கு அப்படியே அந்த பேஜஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துருவோம். திருக்குறள் கூடுதல் குறிப்புகளுக்கும் அதே மாதிரி பிடிஎஃப் வேணா நீங்க வாங்கிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி மேக்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தலைப்பையும் நீங்க எடுத்தீங்கன்னா மேக்ஸுக்கு பிடிஎஃப் தேவையில்லை. நம்ம சேனல்ல நீங்க ஃப்ரீயாவே போனீங்கன்னா மேக்ஸ்ன்னு இருக்கும். ஒவ்வொரு தலைப்புக்கும் பேசிக் மாடல்ல இருந்து ரொம்ப 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 டஃப் மாடல் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு சில தலைப்புக்கெல்லாம் நான் 20 மாடல் வரைக்கும் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸும் அதுலேயே எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணியிருப்பேன். நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. நம்ம சேனல்ல தேவையான எல்லாமே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேக்ஸுக்கு கடந்த 10 வருஷமா அந்த டாபிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபா நம்ம கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட்ல மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் தனியா இருக்கும், அதுல பாத்துக்கோங்க. டெஸ்ட் பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு நான் மொபைல் அப்ளிகேஷன்ல டெஸ்ட் பிராக்டிஸ்க்கும் கொடுத்துருவேன். இது நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ண போறவங்களுக்கான ஒரு ஐடியா. நீங்க எந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க டைரக்டா போய் படிக்கிறேன், எனக்கு நான் ஆல்ரெடி சேர்ந்திருக்கேன் அப்படின்னா இந்த பேசிக் ஐடியாஸை வச்சுட்டு இந்த பேட்டர்ன்ல படிக்க ஆரம்பிங்க உங்ககிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஜிகேக்கு முக்கியமான 120 லெசன்ஸோட லிஸ்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட் படிதான்
நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்னா, நான் வந்து இப்போ ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசன் 50 பக்கம் இருக்குன்னா 5 பக்கத்துக்கு அதை சுருக்கி அதவே நான் அந்த மொத்த லெசனையும் கவர் ஆகுற மாதிரி எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவேன் வீடியோல. நீங்க ஒரு வாட்டி புக்கை ரீட் பண்ண போறீங்க, அந்த வீடியோவை பார்க்க போறீங்க. நீங்க அதே மாதிரி நோட்ஸ் எடுத்தாலும் சரி, அதோட ஷார்ட்டா எடுத்தாலும் சரி, இல்ல நீங்களா ஒரு தடவை ஐடியாவுக்கு பார்த்துட்டு நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நோட்ஸ் எடுத்துக்கிற போறீங்க. இவ்வளவுதான். இப்போ ஒரு நாள்ல நீங்க ஜிகேவுக்கு ஒரு 3 hours ஒதுக்குறீங்க அப்படின்னா, அந்த 3 hours என்ன பண்ண போறீங்கன்னா 1 hour ஸ்கூல் புக்கை ரீட் பண்ண போறீங்க, அந்த லெசனை, பர்டிகுலர் லெசனை. இன்னொரு 1 hourக்கு வீடியோ பார்க்க போறீங்க. ஏன்னா அப்பதான் ஒரு சில பாயிண்ட்ஸ் புரியும் உங்களுக்கு. அடுத்த 1 hourக்கு அதுல இருந்து நோட்ஸ் எடுக்க போறீங்க. நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு நீங்க பண்ண வேண்டியது அந்த 120 லெசனையும் நோட்ஸ் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது இதுதான். 3-4 மாசத்துக்கு நீங்க அதுலயே உங்களுக்கு புக்கை ரீட் பண்றீங்க, வீடியோ வந்து படிக்க போறீங்க, அதுல இருந்து நோட்ஸ் எடுக்க போறீங்க. உங்களுக்கு 70% இதுலயே மைண்ட்ல ஏறிடும். நீங்க படிக்கணும்னு முயற்சி பண்ணவே வேண்டாம். திரும்ப அந்த 30% அந்த நோட்ஸை மட்டும் வச்சு நீங்க படிக்கும்போது சூப்பரா மைண்ட்ல ஏறிடும். இப்படிதான் நம்ம சேனல்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். சேனல்லையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 yearக்கு 10 months இவ்வளவுதான் ஆகுதுன்றதுனால ஒரு 60 to 70 லெசன்ஸ் வந்து ஜிகேல கவர் பண்ணிட்டேன். இன்னும் கால் ஃபார் வர்றதுக்குள்ள 120யும் கவர் ஆயிரும். நீங்க இதை எடுத்துட்டே இருங்க, உங்களுக்கு நான் அதுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன். அது மாதிரி தேசிய தலைவர்கள்னு தனியா நீங்க படிக்கணும். இது யூனிட்ல தான் வருது. பட் என்னன்னா இதை நீங்க வரிசையா தலைவர்களை பூரா போட்டு நீங்க ஒவ்வொருத்தரா காமராஜர், அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, அண்ணா, பெரியாரு, காமராஜர்னு இருக்கும். இது எல்லாத்தையும் வரிசையா எழுதணும். நம்மளோட சேனல்ல தேசிய தலைவர்கள் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் அவங்க சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா? அடுத்தது தமிழுக்கு மாதிரியே ஜிகேக்கும் கூடுதல் குறிப்புகள் இருக்கு. இந்த கூடுதல் குறிப்புகள் என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்ல கவர் ஆகாத இந்த லஞ்ச ஒழிப்பு சம்பந்தப்பட்ட லோக்பால், லோக் ஆயுக்தா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், மனித உரிமை ஆணையம், இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அமைப்பு சாராத அமைப்புகள். இந்த மாதிரி விஷயங்கள் புக்ல கவர் ஆகாத எல்லாத்தையும் இந்த கூடுதல் குறிப்புகள்ல நம்ம சேனல்லே நீங்களும் போய் ஜிகே கூடுதல் குறிப்புகள்னு ஒரு தலைப்பு இருக்கும், அதுக்குள்ள பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தெளிவா நான் கொடுத்துட்டேன். ஜிகேனா ஜிகேல அதை எப்படி பிரிச்சு எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த 120 லெசன்ஸ் படிச்சா போதுமா மேடம், கண்டிப்பா பாஸ் ஆயிட முடியுமான்னு நீங்க கேட்பீங்க. நீங்க நல்லா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு நம்ம படிச்சாலும் 120 லெசன்லாம் ஜிகேல யாராலையும் படிக்க முடியாது. ஏன்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போக மிச்ச டைம்ல ஜிகே படிக்கும் போது அவ்வளவு லெசன்ஸ் யாராலையும் படிக்க முடியாது. அது ஒண்ணு. சரி, அப்படியே படிச்சாலும் அந்த படிக்கிற 100 லெசனும் முக்கியமானதா படிப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன், ரொம்ப முக்கியமான அடிக்கடி கேட்கிற 120 லெசனை நம்ம எடுத்துக்கிறோம். ஏனோ தானோலாம் நம்ம எடுக்கல, எல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற முக்கியமான 120 லெசனா பிரிச்சு எடுத்துறோம். அப்போ இந்த 120 லெசன்ல இருந்து எனக்கு எல்லா லெசன்ல இருந்தும் கொஸ்டின் வந்துருமான்னு கேட்பீங்க. வராது. ஒரு 60 லெசன்ல இருந்து கொஸ்டின் வராதா? நான் பாதிக்கு பாதி 50-50 சான்ஸ் தான் போடுறேன். நான் 120 லெசன் படிச்சுட்டு போறேன். நான் படிச்சதுல 60 லெசன்ல இருந்து கொஸ்டின் வரவே இல்லை, மிச்சம் 60 லெசன்ல இருந்து தான் வந்துச்சு. ஓகே, போதுமானது. இந்த 60ல நான் 55 மார்க் நான் எடுத்துட்டா கூட போதும். மிச்சம் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 75 கொஸ்டின்ல 60 லெசன்ல இருந்து 55 நான் எடுத்துட்டேன். மிச்சம் இருக்க 15ல இருந்து நான் ஃப்ளூக்ல போட்டாலும் எனக்கு ஒரு 5 மார்க் 5+ மார்க் வந்துடாதா? அப்ப நான் ஈஸியா 60+ எடுத்துட முடியும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு லாஜிக்ல போறதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு எல்லாம் நம்ம உங்களோட லக்குப்பா. 120 லெசன்ல இருந்து 75 லெசனுமே கொஸ்டின்ல வந்துருச்சுன்னா நீங்க மிஸ்டேக்கே விட்டாலும் 65 மார்க் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம்ல. கேர்லெஸ் மிஸ்டேக், மறந்தது எல்லாம் போகவே 65 எடுத்துடலாம். அது நம்மளுக்கு சொல்ல முடியாது, லக்கு தான். அதனாலதான் இந்த பேட்டர்ன்ல படிங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஃபைனலா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
டெய்லி நியூஸ் பார்க்கணுன்னோ இல்லை பேப்பரை உட்காந்து விரிச்சு வச்சு 2 மணி நேரம் படிக்கணும்னோ அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் ஏதோ ஒன்று கேட்டு வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் கேட்குறாங்க. அதனால நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க. உங்களுக்கு வெப்சைட்டில் நிறைய வெப்சைட்டில் ஃப்ரீயாக கிடைக்குது. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட சேனல்லையுமே மொபைல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு மந்த்லி வைஸ் இப்போ ஒரு மந்த்னா அதை 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறத பார்ட் 1. ஏன்னா நிறைய இருக்கும் இல்லையா, மொத்தமா கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப வேகா தெரியும். அதுக்காக 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்ட் 2, 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடந்த விஷயங்களை பார்ட் 3 ஒரு மாசத்துக்கு 3 PDF கொடுக்குறோம். அதுக்கான விளக்கமும் கொடுத்துறோம். அதுல வர்ற தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் அண்டர்லைன் பண்ணியும் கொடுத்துறோம். அப்ப தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தெளிவா தெரிறதுக்காக நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். இது மட்டும் படிச்சா போதுமா மேடம்? கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 monthsக்காவது நீங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். எக்ஸாமுக்கு நீங்க வந்து இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்க வந்து எக்ஸாமுக்கு என்னைக்குன்னு கால் ஃபார் போடுறாங்களோ அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் நீங்க படிச்சா போதும். அடுத்தது முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடினா போன 2024 அப்படின்னா இல்ல, 2020, 21, 22, 23, 24 ஒரு 4-5 வருஷத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை மட்டுமாவது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு போயிருக்கணும். நம்மளோட சேனல்ல நான் இதை வந்து எப்படி பிரிச்சு கொடுத்துருக்கேன்னா, கடந்த ஆண்டுகள்ல நடந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன நடந்துச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்துச்சு, அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இந்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் கீழேயும் ஒரு 10 முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல வீடியோஸ்ல இருக்கு, நீங்க அதையும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். இது இல்லாம மேகசின்ஸ் உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். மத்திய அரசுக்கான திட்டங்கள் சம்பந்தப்பட்ட மேகசினும் மாநில அரசு திட்டங்கள் அடங்கின ஒரு மேகசினும் ஒன்றும் வாங்கிக்கணும். இல்ல நீங்க புக்கை வந்து அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சின்னதா ஒரு புக்லெட் மாதிரி கிடைக்கும். மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள்னு. இல்ல நம்ம சேனல்ல நானே உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். மந்த்லி வைஸ் முக்கியமான பழசுல கொஞ்சம் முக்கியமானது, அப்புறம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட திட்டங்கள், மாநில திட்டங்கள் வந்து நீங்க குரூப் 2 எக்ஸாம் மெயின்ஸ் போகும்போது தான் நல்ல டீட்டெயிலா படிக்கணும். ஆனா இதுல அப்படி தேவையில்லை. நீங்க வந்து ஒவ்வொரு திட்டமும் எது சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. இப்போ ஒரு திட்டம் நேம் என்னன்னா கொஞ்சம் ஹிந்தியில இருக்கும் நேம்ஸ் எல்லாமே, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு இது சம்பந்தப்பட்டது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே குரூப் 4 லெவலுக்கு தாராளமா போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் படிக்க போறோம், எப்படி படிச்சா ஈஸியா கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு நீங்க பி ரெடி வித் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. எதெல்லாம் உங்க கையில ரெடியா இருக்கணும் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, நோட் புக்ஸ். என்ன நோட் புக்ஸ் மேம்? எனக்கு தெரிஞ்சு நீங்க நோட்ஸ் எடுக்க போறீங்க, அதுக்கு தமிழுக்கு ஒரு நோட்டு, மேக்ஸுக்கு ஒரு நோட்டு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நோட்டு, ஜிகேக்கு ஒரு நோட்டு. 4 நோட்டு உங்க கையில இருக்கணும். அது லாங் சைஸ் நோட் புக்கா இருந்தா போதுமானது. நான் பெட்டர் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நோட் புக்கு A4 ஷீட் இருக்கு இல்லையா, ஒரு பண்டில் வாங்கினா அதுல 300-400 வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 100 பிரிச்சு அந்த A4 ஷீட்டை எழுதுறதுக்கு முன்னாடியே 100 ஷீட்டா பிரிச்சு அதை ஸ்பைரல் பண்ணி வச்சுக்குவேன். அதுலதான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்லா பேஜ் வந்து நல்லா பெருசா அகலமா கிடைக்கும். ஸ்பைரல் பண்ணும்போது உங்களால ஈஸியா பேஜஸ் வந்து நல்லா திருப்ப முடியும். நீங்க நோட் புக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மடக்கும் போது இந்த பக்கம் மடக்கும், கிளியும், பேஜ் சைஸ் சின்னதா இருக்கும். A4 ஷீட்டா நீங்க நல்லா அகலமா சைட்ல நிறைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். அதனால ஒரு பண்டில் வாங்க A4 ஷீட்டு, அதை வந்து 4 பிரிச்சு நீங்க 4 இது போட்டுக்கோங்க. இல்ல தமிழுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கூடுதல் குறிப்பு மட்டும் தான் எடுக்க போறீங்க, அப்ப ஒரு 50 பக்கம் போதும். கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நான் அளவா தான் எடுக்க போறேன், மீதி எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 50 பக்கம் மட்டும் போட்டுக்கோங்க, அது உங்களோடது. ஆனா ஜிகேவுக்கும் மேக்ஸுக்கும் கண்டிப்பா 100 பக்கத்துக்கும் மேல வேணும். எனக்கு தெரிஞ்சு ஜிகே எழுதுற லெசனே 120 லெசன். அப்படின்னும் போது 100 2 நோட் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட பெட்டர்.
100 2 நோட்டு, மேக்ஸுக்கு ஒரு 100 பேஜஸ் இருக்கிற ஒரு நோட்டு, அப்ப 100 3 ஸ்பைரல், 50 2 ஸ்பைரல். இந்த 5 நோட்டும் உங்ககிட்ட ரெடியா இருக்கணும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸுக்கு தேவையான மெட்டீரியல். நான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஏதாவது மந்த்லி இதுல இருந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கூட ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நீங்க பின்னாடி ஒரு 20-30 பக்கத்தை ஆட் பண்ணி வெறும் எம்டியா வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கடந்த வருஷத்துக்கான முக்கியமானதுகளை அதுல நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எல்லா புக்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். குறைஞ்சது கடந்த 10 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்க கையில இருக்கணும். 10 வருஷம் போது 10 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வராது. ஒரு வருஷம் எக்ஸாம் நடந்திருக்காது, கொரோனான்னு சொல்லி 3-4 வருஷம் நடக்கல. எனக்கு தெரிஞ்சு 2015 இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற குரூப் 2 குரூப் 4 கொஸ்டின்ஸ் இருக்கிற கம்பைலேஷன் போதுமானது. மொத்தமே பார்த்தோம்னா 5-6 எக்ஸாம் தான் நடந்திருக்கும் ரெண்டும். அப்ப இதுல ஒரு 5 வருஷத்துக்கான கொஸ்டின், இதுல ஒரு 5 வருஷத்துக்கான கொஸ்டின்னா 10 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கையில இருந்தா கூட போதுமானது. ஆனா இது நான் ஒரு சில பேர் பெரிய புக்கை மொத்த மெட்டீரியலா வாங்குவீங்க, அதுல பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் சரி, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் மட்டுமே சின்னதா ஒரு புக்கு உங்களுக்கு கிடைக்கும் வித் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு சம்முக்கோ ஒரு இதுக்கோ உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா நீங்க அங்கேயே ஒவ்வொருத்தட்டையா கேட்டுட்டு இருக்க முடியாது. ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புக்கு நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். நீங்க அடிக்கடி ஒவ்வொரு தலைப்பும் முடிஞ்சனே அந்த புக்கை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட். அது இப்போ லேட்டஸ்டா ஓஎம்ஆர் ஷீட் கொஞ்சம் பேட்டர்ன் மாத்திருக்காங்க. அதனால நியூ ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னு போட்டு நீங்க கூகுள்ல எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லே கூட நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கீழே பிடிஎஃப் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருந்தேன். அதுல கூட போய் எடுத்துக்கோங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட காப்பி ஒரு 50 காப்பியாவது நீங்க எடுத்து தனியா வச்சுக்கணும். இதை நீங்க பிரிண்ட் இது ஸ்பைரல் பண்ணணும், பைண்டிங் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. தனியா ஒரு ஃபைல்ல ஒரு 50 ஷீட் வரைக்கும் ஜஸ்ட் காப்பி பண்ணி, அதாவது நீங்க கலர் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்ல கூட ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்பப்ப டெஸ்ட் இதுலதான் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் எவ்வளவுதான் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் நிறைய அந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ்னால மார்க்கை மிஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனலா நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி குரூப் 2 பேட்சஸ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ரன் பண்ணோம். ஆனா வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஆன்லைன்ல உங்களுக்கு ஃபுல் பேட்சே நடத்த போறோம். அதாவது 8 to 10 months ஃபுல் கோர்ஸ். குரூப் 4க்கு ரொம்ப ரொம்ப மினிமமான அமௌண்ட்ல ஆன்லைன் பேட்ச் நீங்க வீட்ல இருந்தே எப்படி டைரக்டா கிளாஸ் போய் அட்டன் பண்ணுவீங்களோ அது மாதிரி வீட்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் கூகுள் மீட் வழியா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரியே கூகுள் மீட்ல மற்ற எல்லாருமே அதே சேம் டைம்ல அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இது ஆன்லைன் நார்மலா வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் சேர்றதுக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் சேர்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச்னும் போது நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். வேற யாரு கூடயும் மிங்கிள் ஆக முடியாது. உங்களோட டவுட்டை எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, எங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஆன்லைன் ஃபுல் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வீக்லி 2 days 3 days அந்த மாதிரி கிளாஸஸே இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நடத்திடுவோம். தமிழ்ல இருக்க ஒவ்வொரு தலைப்பும் நடத்தப்படும், மேக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு மாடலும் நடத்துவோம். அதே மாதிரி ஜிகேல இருக்க அந்த 120 லெசன் தான் அப்படிதான் நம்ம சிலபஸ்லயே கொண்டு போகும். நம்மளோட பேட்ச்லயே அப்படிதான் போகும். அந்த 120 லெசனையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லும் போது எங்களோட சேர்ந்து நீங்க கேட்கும் போது நிறைய விஷயங்கள் மைண்ட்ல அப்படியே நிக்கும். அது மாதிரி நீங்க டைரக்டா நிறைய டவுட் கேட்டுக்கலாம் கிளாஸ்ல. மத்தவங்க கேட்கிற டவுட் உங்களுக்கு ஆமா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம திங்க் பண்ணலையே அப்படின்னு இருக்கும். 10 பேரோட கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்ப இருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, ஒன்ஸ் குரூப் 4 கால் ஃபார் இல்ல ஆனுவல் பிளானர் வந்த உடனே டெஸ்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். விருப்பப்படுறவங்க நீங்க அப்போ நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க.
அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அந்த குரூப் 4 பேட்ச்லனா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா நீங்க டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி தான் நம்ம சேனல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மொபைல் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு ஃப்ரீயா மொபைல் அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணிட்டு எக்ஸாம் டெஸ்ட் எல்லாமே அதுல ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்க நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அங்கேயே உங்களுக்கு சரியான விடை எது தப்பு எதுன்னு காமிச்சிடுறதுனால தப்பான ஆன்சர் வந்துச்சுன்னா கரெக்டானதை அங்கேயே நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க. திரும்ப நீங்க உட்காந்து ஆன்சரு ஒரு சில இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க, திரும்ப ஆன்சர் பிடிஎஃப் அனுப்பி நீங்களே ஆன்சரை கரெக்ஷன் பண்ணுங்கன்னு. நம்ம டெஸ்ட் எழுதவே மாட்டோம் பாதி நேரம் என்ன பண்ணுவோம், அந்த ஆன்சர் கீயை வச்சு அதை கரெக்ஷன் பண்ண சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணினாலும் அதுல தப்பானதெல்லாம் எதுவோ அதை திரும்ப எடுத்து உட்காந்து மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல் அந்த டெஸ்ட். ஆனா அதை படிக்க மாட்டோம், அப்படியே அறகுறையாவே போயிடும். ஆனா இதுல அப்படி இல்லை. நீங்க ஒரு இதுல 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணும் போதே ரைட் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லும். தப்பா இருந்தா ஆன்சர் இஸ் ராங், ஆக்சுவல் ஆன்சர் இஸ் பி அப்படின்னு சொல்லிடும். அந்த இடத்துல உங்களுக்கு கலர் சேஞ்ச் பிளாக் ரெட் கிரீன்னு காமிக்கும். அப்ப அந்த இடத்துல ஓ இதுக்கு ஆன்சர் இதுதானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருவீங்க. அப்ப அந்த 200 கொஸ்டினும் அட்டன் பண்ணி முடிக்கும் போது சப்மிட் கொடுத்த உடனே உங்களோட ஸ்கோரும் தெரிஞ்சிடும். அப்ப என்ன ஆகும், நீங்க கரெக்ஷன் பண்ற வேலை இல்ல, தெரியாத கொஸ்டினுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி படிக்க தேவையில்ல, அங்கனே மனப்பாடம் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு 200 கொஸ்டின் முடிக்கும் போது ஜஸ்ட் 1 ஹவர்ல கிளிக் பண்ணியும் முடிச்சிடலாம். 1 ஹவர்ல 200 கொஸ்டின் படிச்சு கரெக்ஷன் பண்ணி தெரியாத கொஸ்டினும் படிச்சு முடிச்சிடும். அதுவும் இல்லாம இன்னி வரப்போற காலங்கள்ல சிபிடி பேஸ்ட் எக்ஸாம் தான் அதிகமா வருது, கவர்மெண்ட் கொண்டு வர போறாங்க. அப்ப நீங்க இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல எழுதுறது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க போற இடத்துக்கெல்லாம் பேப்பரையும் பெண்ணையும் தூக்கிட்டு போக தேவையில்ல. நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு நிக்கிற இடத்துல 10 நிமிஷத்துல டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது நீங்க இந்த குரூப் பேட்ச் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம சேனல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, தமிழ் ஜிகே மேக்ஸ் அந்த எல்லாத்துக்கும் தேவையான 500 பிடிஎஃப் 500 வீடியோஸ் டெஸ்ட் பேட்ச்க்கு 500 கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அதுலயே உங்களுக்கு வந்துடும். அப்ப நம்ம கொண்டு போற டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ஃப்ரீயா மொபைல் அப்ளிகேஷன் கிடைச்சிரும். அதுக்குள்ள வீடியோஸ் பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுவும் ஃப்ரீயா கிடைக்கிற போது ரொம்ப ரொம்ப மினிமமான அமௌண்ட்டுக்கு இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் உங்களுக்கு அந்த டைம்ல எவ்வளவு என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றேன். அது வரைக்கும் நம்மளோட சேனல்ல நான் இங்க கொடுத்துருக்கேன் கீழே www.aspnacademy.com அப்படிங்கறதான் சேனலோட வெப்சைட். அதுக்குள்ள போய் நீங்க பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கும், நீங்க அதுல போய் கூட நீங்க வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு இருங்க. கண்டினியூஸா நம்ம சேனல்ல வந்து கனெக்டடா இருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் டெலகிராம் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வேற என்ன டவுட்னாலும் கீழே கான்டாக்ட் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பர் மூலமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுது. உங்களுக்கு குரூப் 4னா என்னங்கிறதுல ஆரம்பிச்சு எப்படி ஈஸியா ட்ரிக்கா படிச்சு அப்பாயின்மெண்ட்டை வாங்க போறோம் அப்படிங்கறது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதுக்கு தேவையான சோர்ஸும் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் பேட்ச் எல்லாமே எப்படி கொடுக்க போறோன்றதையும் நான் சொல்லிட்டேன். நம்ம சேனல்ல நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இதை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா கீழே ஒரு லைக் போடுங்க, உங்க கமெண்ட்ல ஜாயின் பண்ண ரெடியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. அதுக்கேத்தாப்புல மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலோட கனெக்டடா இருங்க. எப்பயும் உங்களோட சக்சஸுக்கு ஏஎஸ்பிஎன் அகாடமி வந்து எப்பயும் உங்க கூட உறுதுணையா இருக்கும். நன்றி, பாய்.